இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம தங்கச்சி வந்து நூடுல்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் செய்ய போறேன். தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நூடுல்ஸும் ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டாச்சு. அடுத்து தேவையான மசாலாவும் எடுத்து வச்சிட்டேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஆனியன் போட்டுட்டேன். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் பீன்ஸ் போட்டாச்சு. மசாலா என்னென்ன போடுவேன்னா, கொஞ்சமா வந்து காஷ்மீரி தூள், உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு வைப்பேன். லைட்டாக கரம் மசாலா தூள், நூடுல்ஸ் மசாலா விற்கிறாங்க. ஸோ அந்த நூடுல்ஸ் மசாலா கொஞ்சமாக கார மிளகாய் தூள், கறி மசாலா தூள். மசாலா வந்து இப்போ டீப் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து வேக வச்சிருக்க நூடுல்ஸை போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு அந்த மசாலா நல்லா இதுவான பிறகு ஒரு கலக்கி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். நூடுல்ஸ் ரெசிபி இதுதான். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாய், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.